everyone, welcome to Think Easy Maths channel. இன்னைக்கு நம்ம 12th standard chapter 2 complex numbersல exercise 2.6 உடைய second sum பார்க்க போறோம். question பாருங்க. If z is equals to x plus iy is a complex number such that imaginary of 2z plus 1 and the imaginary part show that the locus of z is இதுன்றதை எனக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இமேஜினரி பார்ட்டில் x plus iy போட்டு எனக்கு இதை ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இமேஜினரி ஆஃப் தான் எங்கள் சைடில் எழுதுகிறோம் பாருங்க. இம் ஆஃப், ரீ ஆஃப், ஆர்க் ஆஃப், இதெல்லாம் 5 மார்க்குக்கு கேட்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான சம்ஸ். ஓகேவா? ஏன்னா ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ z is equals to x plus iy. இப்போ நான் முதல்ல இதை மட்டும் சால்வ் பண்ணிக்கலாம், அப்புறம் அதுலேருந்து இமேஜினரி பார்ட் எடுத்துப்போம். ஓகேவா? ஈக்குவல் டு 0 which implies 2 into x plus iy plus 1 divided by I into x plus iy plus 1 equal to 0ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ எனக்கு கீழே வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் இருக்கால முதல்ல நம்ம இதை சால்வ் பண்ணிக்கலாம். 2x plus 2iy plus 1 divided by I x minus y plus 1 equal to, இப்போ எனக்கு இந்த மாதிரி கீழே எனக்கு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருக்கக்கூடாது, நம்ம முன்னாடியே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ அதனால் இதை என்ன பண்ணிக்கலாம், கான்ஜுகேட் பண்ணிக்கலாமா. ப்ளஸ் 1 இன்ட்டு மைனஸ் ஒய் ப்ளஸ் 1 மாற்றி எழுதணும். நான் உங்களுக்கு மாறாமல் ஒரு ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு எழுதுறேன். ஓகேவா? டிவைடட் பை மைனஸ் ஒய் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் மல்டிப்ளை பண்ண போகிறேன். எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு அதில் என்ன கேட்டிருக்காங்க, இமேஜினரி தானே கேட்டிருக்காங்க. ஸோ அதை மட்டும் எடுக்க போகிறோம். ஓகேவா? அப்படி எடுக்கும் போது என்ன ஆகும்னா, நான் வெறும் இமேஜினரி ஆக்சஸ் மட்டும்தான் எடுக்க போகிறேன். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிட்டு, அதாவது இமேஜினரி ஆஃப் 2z plus 1 divided by iz plus 1 equal to 0. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி நீங்கள் எடுக்கும்போது என்ன வரும்னா, மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 2x plus 1 plus 2y into 1 minus y divided by 1 minus y the whole square plus x square equal to 0. ஓகேவா? அப்போ இந்த பார்ட் எனக்கு போகும்போது எனக்கு 0 ஆகிடும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி போட போகிறோம். அப்போ எனக்கு மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் 2y ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு வருமா? இப்போ இதை என்ன செய்யலான்னா கொஞ்சம் ஷஃபில் பண்ணி, அதாவது மல்டிப்ளை பை மைனஸ் போடுவோம். ஏன்னா எனக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு டேர்மே எனக்கு என்னவாக இருக்கக்கூடாது, நெகட்டிவாக இருக்கக்கூடாது. ஸோ அப்போ எனக்கு அதோட சைனை மாற்றி எல்லா இடத்துலையும் போட போகிறோம். ஓகேவா? அப்போ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2y ப்ளஸ் 2y ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. கொஷினுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. அப்போ எனக்கு 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2y ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2y ஈக்குவல் டு 0. இது செகண்ட் சப்டிவிஷன். நம்ம ஃபஸ்ட்டு கொஷின் எழுதுனது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஓகேவா? ஸோ LHS ஈக்குவல்ஸ், அதாவது 1 ஈக்குவல் டு 2ன்னு வந்துடுச்சு. ஹென்ஸ் ப்ரூவ். அவ்வளோதான் இந்த சம். இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.